குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ நாங்கள் இந்த ஜூமில் சந்திச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் கட்டுப்பாட்டு கணக்குலேருந்து ஆரம்பிப்போம். ஆல்ரெடி நாங்கள் படித்த பாடத்தை இருக்கா மேலோட்டமாக சொல்லி போட்டு இந்த பாடம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். முதலாவது நாங்கள் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் அண்ட் லெஜர் அக்கவுண்டிங் படிச்சினாங்க இல்லையா? இரட்டை பதிவு கணக்கீட்டு முறைமையும் பேரெட்டு கணக்குகளும் படிச்சினாங்க. இரண்டாவது நாங்க படிச்சினாங்க வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் முடிச்சிட்டோம், வங்கி இணக்கம் முடிச்சிட்டோம், மூன்றாவது கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் முடிச்சிட்டோம், கோட்பாட்டு வேலை சட்டகம் முடிச்சிட்டோம். கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் கோட்பாட்டு வேலை சட்டகம் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன முடிச்சிட்டாங்க? நாலாவது எல்கேஎஸ் பார்த்தேன். எல்கேஎஸ் எல்கேஎஸ்ல எந்த எல்கேஎஸ் பார்த்துனாங்க? நான் நினைக்கிறேன் எல்கேஎஸ் ஒன்று பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஒன்று பார்த்துறாங்க. அடுத்தது நாங்க வேற என்ன செக்ஷன் பார்த்துருக்கோம்? கணக்கீடு சமன்பாடு அது இதுல வரும். டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் அண்ட் லெஜர் அக்கவுண்டிங்ல வரும். அவ்வளவுதான். இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ஹெடிங் போட்டு கொள்ளுங்கள். நாளைக்கு கடைசி பிசிக்கல் கிளாஸ்ல ஹெடிங்கா போடுறாங்க. ஆனா நாங்க இப்ப இன்னும் படிக்க வலிக்கிறீங்க இல்லையா? ஹெடிங் போட்டு கொள்ளுங்கள். கட்டுப்பாட்டு கணக்குகள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ். கட்டுப்பாட்டு கணக்குகள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ். கட்டுப்பாட்டு கணக்குகள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ். கட்டுப்பாட்டு கணக்குகள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ். ரைட். கட்டுப்பாட்டு கணக்குகள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ். இந்த கட்டுப்பாட்டு கணக்குகள் என்றது எங்க நாங்க பயன்படுத்துவோம் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இந்த கட்டுப்பாட்டு கணக்குன்றது ஏன் எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நாங்கள் எடுப்போமாக இருந்தால், உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெட்டி கடை எடுத்தாலே அந்த பெட்டி கடையில பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன் பட்ட ஒரு இருப்பினர், அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன் கொடுத்த ஒரு இருப்பினர். அப்ப ஒவ்வொருத்தரையும் தனித்தனியே நாங்க என்ன செய்ய இயலாது, கணக்கு வச்சிருக்கிறது கஷ்டம். அப்ப அதால் ஏன் கஷ்டம் வேண்டா, இப்ப உதாரணம் 100 பேர் சின்ன கடையிலே 100 பேர் கேட்க பாரியளவிலான கம்பெனிகள் பொறுத்த வரைக்கும் எத்தனை வாடிக்கையாளர் இருப்பின், எத்தனை வளங்கள் இருப்பின். அப்ப அவ்வளவு பேருக்கும் தனித்தனியாக கணக்க போன்றதுல இருக்கிற சிக்கலை இலகுபடுத்துறதுக்காக நாங்க எங்க கணக்கு மெயின்டைன் பண்ணுவோம் சொன்னா, உங்களுடைய பேரேடுகளை பிரதானமாக நாங்க 2 வகைப்படுத்தலாம். லெஜர்ஸை வந்து நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா 2 வகைப்படுத்தலாம். என்னென்ன வகையான லெஜர்ஸ் நாங்க இருக்கிறாங்க? ஒன்று பொது பேரேடு, ஜெனரல் லெஜர் என்று சொல்லுறாங்க. இரண்டாவது சப் லெஜர், துணை பேரேடு அல்லது அல்லது உபா பேரேடு என்று சொல்லுவோம் இல்லையா? சப் லெஜர். இப்ப சப் லெஜர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்னு சொன்னா டோட்டல் ஜெனரல் லெஜருக்கு மாத்துவோம். அதாவது துணை பேரேட்ல இருக்கிற விஷயத்தை நாங்க எங்க மாத்துவோம்? பொது பேரேட்டுக்கு மாத்தி கணக்கு செய்வோமாக இருந்தால் அந்த கணக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ், கட்டுப்பாட்டு கணக்கு சொல்லுவோம். விளங்குதா பிள்ளைகள்? இந்த கட்டுப்பாட்டு கணக்கு பிரதானமாக எங்க தயாரிக்கப்படும்? எம்சிக்கு தானே. இந்த கட்டுப்பாடு கணக்கு எங்க தயாரிக்கப்படும் என்று சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பொது பேரேட்டில் தயாரிக்கப்படும், ஜெனரல் லெஜர்ல தயாரிக்கப்படும். மறக்க கூடாது. இந்த கட்டுப்பாட்டு கணக்கு எங்க தயாரிக்கப்படும்? பொது பேரேட்டில் தயாரிக்கப்படும். உங்களோட சிலபஸை பொறுத்து கட்டுப்பாடு கணக்கு கணக்கு வகையான கட்டுப்பாடு கணக்கு இருக்கு பிள்ளை. உங்களுக்கு தெரியும் ரிசீவபிள், அதாவது இல்லையா, பெறுமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பேயபிள் சென்மதியாளர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கேஷ், காசு கட்டுப்பாடு கணக்கு இருக்கு பிள்ளைகள், கேஷ் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் ஸ்டாக், இருப்பு கட்டுப்பாட்டு கணக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் சேலரிஸ், சம்பள கட்டுப்பாட்டு கணக்கு இருக்கு. எக்கச்சக்கம் இருக்கு பிள்ளைகள். இதுல நாங்க இந்த அத்தியாயத்துல இந்த கம்பிடன்சில நாங்க யார பார்ப்போம் என்று சொன்ன பிள்ளைகள், முதல் 2 பேரை பற்றி தான் நாங்க டீப்பா பார்க்க போறோம். யாரெண்டா, ஒன்று வருமதியாளர், 2வது சென்மதியாளர். விளங்குதா பிள்ளைகள்? சோ ஒரு காப்பி எடுத்து நோட் பண்ணி கொள்ளுங்கள். கட்டுப்பாடு
இருக்குதா? கதைக்கிறது இருக்கிற பிள்ளைகள்? ஆம் சார். பிள்ளைகள் கட்டுப்பாட்டு கணக்குகள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ். கட்டுப்பாட்டு கணக்குகள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ். கட்டுப்பாட்டு கணக்குகள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ். எழுதிக்கொள்ளுங்கள். In this chapter we are discussed in this chapter we are discussed the following control accounts. In this chapter we are discussed the following control accounts. இவ்வத்தியாயத்தில் நாம் பின்வரும் கட்டுப்பாட்டு கணக்குகளினை இவ்வத்தியாயத்தில் நாம் பின்வரும் கட்டுப்பாட்டு கணக்குகளினை விவரமாக ஆய்வு செய்வோம். சில பிள்ளைகள் ஆய்வு செய்வோம் அல்லது விவரிப்போம். அந்த வகையில முதலாவது போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். முதலாவது யார் என்று பாப்பமாக இருந்தால் ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு. ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு. ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு. ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு. ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வருமதியாளர் கட்டுப்பாடு கணக்கு. இரண்டாவது பிள்ளைகள் பேயபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட், சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு. பேயபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட், சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு. பேயபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட், சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நான் இப்ப இன்ட்ரடக்ஷன் சொல்லி இருக்கிறேன். இந்த கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ் நாங்க எந்த லெஜர்ல மெயின்டைன் பண்ணுவோம்? எம்சிக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். பொது பேரேடு ஜெனரல் லெஜர்ல நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். அந்த வகையில ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள். ஆகவே முதலாவது ஹெடிங் போட்டுக் கொள்ளணும் பிள்ளைகள். ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு. ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு. ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த ரிசீவபிள்ஸ் என்றது டெப்டர் இல்லையா, கடன் பட்டம். அது மறுபடியும் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் டெப்டர்ஸ் என்று சொல்லுவோம், கடன் பட்டம் சொல்லுவோம். இது நிறுவனத்திற்கு சொத்தா பொறுப்பா? நான் உங்களுக்கு படிச்சிருக்கேன், WND புக் கீப்பிங் சிஸ்டம் எல்லாம் படிக்க இந்த WND ரூல்ஸ் படிச்சிருக்கோம். அதே மாதிரி லெஜர்ஸ் இந்த டைப்ஸ் படிச்சிருக்கோம். இது எங்களுக்கு சொத்தா பொறுப்பா? நீங்களும் கதைக்கோணும் பிள்ளைகள். சொத்தா பொறுப்பா எங்களுக்கு? சொத்து. இப்ப சொத்துங்கபடியால் எங்களுக்கு தெரியும் என்று பிள்ளைகள், இந்த ரிசீவபிள்ஸ் என்றது நாங்க எங்க கொண்டு போறோம்? நாங்க பைனான்சியல் பொசிஷன், அது நிதிலைமை கூட்டு கொண்டு போறோம். அந்த வகையில நிதிலைமை கூட்டு கொண்டு போறது கட்டாயம் மீதி இருக்கு. சொத்தல்லபடியால் எந்த பக்கம் மீதி வருவார்? இங்க ரைட் சைட் வருவாரா, டெபிட் சைட் வருவாரா, இல்ல கிரெடிட் சைட் வருவாரா? வரவா செலவா? சொல்லுங்க பிள்ளைகள், செலவா? நீங்க கலைக்கிற கேட்கல வரவா செலவா? வரவு. அப்ப பிள்ளைகள் இங்க brought forward balance, அதாவது மீதி வந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு மீதி வந்து பிள்ளைகள் எந்த பக்கம் பெறுவார்? கூடுதலாக வரவு பக்கம் பெறுவார். ஆனால் கட்டாயம் வரவுல தான் மீதி இருக்கும் மட்டும் இல்ல. கட்டுப்பாடு கணக்கை பொறுத்தவரை இப்ப கட்டாயம் வரவுல தான், டெபிட் சைட்ல தான் பேலன்ஸ் இருக்கும் மட்டும் இல்ல பிள்ளைகள். கிரெடிட் சைட்லையும் பெறலாம். எந்த சந்தர்ப்பத்தில் கிரெடிட் சைட் செலவு பக்கம் பெறலாம்? நீங்களும் கதைக்கோணும் பிள்ளைகள், கிளாஸ்ல இருந்து கதைக்கிற மாதிரி கதைக்கணும். எந்த சந்தர்ப்பத்தில் கிரெடிட் சைட் பெறலாம்? ஒருத்தர் பேரையும் தான் கூப்பிட்டு சொல்லணும் போல, இதுல பேர் இருக்கு தானே, சொல்லுங்க. எந்தெந்த பக்கத்துல கிரெடிட் சைட் பெறலாம்? ஏன் கிரெடிட் சைட் எந்த சந்தர்ப்பத்தில் வரலாம்? செலவு மீதி. பிள்ளைகள் ரெண்டு சந்தர்ப்பத்தை நாங்க பிரதானமாக பார்க்கிறோம். ஒன்று என்னண்டா பிள்ளைகள், முதலாவது சந்தர்ப்பம் என்னண்டா, முதலாவது சந்தர்ப்பம் இப்ப நாங்க கடனுக்கு பொருளை வித்துட்டோம். அவன் என்ன செய்திருக்கான்? வருமதியாளர்களுக்கு காசு தந்துட்டான் குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள. பிறகுதான் அவன் பார்க்கிறான், தான் கேட்டு பொருளை நாங்க அவனுக்கு கொடுக்கல. அவன் என்ன செய்ய போறான்? அதை திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்றான். அப்படி ரிட்டர்ன் பண்ணினா பிள்ளைகள் நாங்க ஒன்று என்ன சொல்றோம்? அவனுக்கு
காசு திருப்பி கொடுக்கணும் அல்லது அவன் கேட்ட பொருளை அவனுக்கு திருப்பி அனுப்பும். அது வரைக்கும் எங்களுக்கு அது என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? பொறுப்பாக இருக்குமா இல்லையா? இப்ப முதலாவது சந்தர்ப்பம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். ரிட்டர்ன் இன்வர்ட் ஆஃப்டர் fully settled by customer. Return inward after fully settled by customer. முதலாவது சந்தர்ப்பம் ஞாபகம் வாடிக்கையாளரினால் முழுமையாக தீர்ப்பளவு செய்த பின்னர் உத்திரும்பல். வாடிக்கையாளரினால் முழுமையாக தீர்ப்பளவு செய்த பின்னர் உத்திரும்பல். Return inward after fully settled by கஸ்டமர். முதலாவது சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பம் என்னடா பிள்ளைகள்? இப்ப நாங்க மார்க்கெட்ல நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் பிள்ளைகள். அப்ப எங்க வாடிக்கையாளர் கஸ்டமர் டெப்டர் வந்து சொல்றான், இப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு காசு தரணும், ஆனாலும் நீங்க புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறீங்க, சோ இதை நீங்க அதுக்கு அட்வான்ஸா வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா இப்ப நாங்க என்ன செய்யலாம் பிள்ளைகள்? ஒன்று புதுசா லான்ச் பண்ற ப்ராடக்ட் அவனுக்கு கொடுக்கணும், அல்லது அவன் எங்களுக்கு தர வேண்டியதுக்கு எதிராக இதை செட்டப் பண்ணும். அது வரைக்கும் உங்களுக்கு லியாபிலிட்டியா இருக்குமா இல்லையா பிள்ளைகள்? ஆகவே இரண்டாவது சந்தர்ப்பம் என்னடா பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். இரண்டாவது சந்தர்ப்பம் அட்வான்ஸ், முற்பணம். விளங்குதா பிள்ளைகள்? இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன பிள்ளைகள்? அட்வான்ஸ், முற்பணம். ஆகவே உங்களோட காப்பி எடுத்த பிள்ளைகள் ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ் வருமதியாளர் கட்டுப்பாடு கணக்கு போட்டு ஒரு டி ஃபார்ம், ஒரு 12 வரைக்கும் டி ஃபார்ம் அடிச்சிட்டு பிள்ளைகள் பேலன்ஸ் ப்ரோட் மீதி வந்தது வரவு பக்கம் பேலன்ஸ் ப்ரோட் செலவு பக்கத்துல மீதி வரும் பிள்ளைகள் இதை ஸ்டோக் போர்டு பிள்ளைகள் ரெண்டு ரீசன் எழுதி வச்சுக்கோங்க. எம்சிக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் கிரெடிட் சைடுக்குரிய ரிசீவபிள் பேலன்ஸ் வரலாம். நம்பர் 1 ரிட்டர்ன் இன்வர்ட் ஆஃப்டர் ஃபுல்லி செட்டில்ட் பை கஸ்டமர். வாடிக்கையாளரினால் முழுமையாக தீர்ப்பளவு செய்ததன் பின்னர் உத்திரும்பல். இரண்டாவது பிள்ளைகள் அட்வான்ஸ், முற்பணம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள் ரெண்டு விஷயத்தையும். இப்ப என்ன தாள இந்த டெப்டர்களுக்கு வருவார், அதான் ரிசீவபிள் வருமதியாளர் என்ன தாளங்களுக்கு வருவார் பிள்ளைகள். இப்ப கதைக்கோணும் என்ன தாளங்களுக்கு வருமதியாளர் வருவார் பிள்ளைகள்? யாராவது ஒரு ஆள் எந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வருமதியாளர் வருவார்? காசுக்கு வித்தா வருவாரா? காசுக்கு வித்தா வருவாரா பிள்ளைகள்? சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? காசு மூலமான கொள்கொள் வாங்கல் பதிவு எல்லாம் படிச்சிருக்கோம். இப்ப காசுக்கு வித்தா கடன்படுவர் வருவாரா? இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இந்த ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ் எதனூடாக பெறப்படும் என்று சொன்ன பிள்ளைகள் கிரெடிட் சேல்ஸின் ஊடாக பெறப்படும். ஆகவே உங்களோட கொப்பி எடுத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இந்த கொப்பியை நீங்க ஆல்ரெடி நீங்க இந்த லெஜருக்கு அடிச்சிருப்பீங்க. அதுக்கு இடம் இருக்குன்னாலே அதுக்கு 4 குணமா பிரிக்க. முதலாவது டிரான்சாக்ஷன், ஊடு செயல்கள். முதலாவது டிரான்சாக்ஷன், ஊடு செயல்கள். இரண்டாவது பிள்ளைகள் டபுள் என்ட்ரி, இரட்டை பதிவு. இரண்டாவது பிள்ளைகள் டபுள் என்ட்ரி, இரட்டை பதிவு. மூன்றாவது பிள்ளைகள் பிரைம் என்ட்ரி புக், முதன்மை பதிவேடு. பிரைம் என்ட்ரி புக், முதன்மை பதிவேடு. அடுத்தது பிள்ளைகள் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், மூல ஆவணம். சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், மூல ஆவணம். சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட், மூல ஆவணம். சோ முதலாவது டிரான்சாக்ஷன் போட போறோம் பிள்ளைகள். முதலாவது டிரான்சாக்ஷன் கிரெடிட் சேல். முதலாவது கிரெடிட் சேல்ஸ், கடன் விற்பனை. முதலாவது டிரான்சாக்ஷன் என்ன பிள்ளைகள்? கடன் விற்பனை, கிரெடிட் சேல்ஸ். இப்ப நீங்க தான் எனக்கு ரெட்டப்பதிவு சொல்ல போறீங்க. என்ன ரெட்டப்பதிவு வரும் பிள்ளைகள் கடன் விற்பனைக்கு? என்ன ரெட்டப்பதிவு வரும் கடன் விற்பனைக்கு? பிள்ளைகள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். என்ன ரெட்டப்பதிவு வரும்? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. ரைட். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, அதாவது ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட். நோட் பண்ணிக்கொள்ளணும் பிள்ளைகளா. ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட், கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. சேல்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட், விற்பனை கணக்கு செலவு. சேல்ஸ் அக்கவுண்ட் கிரெடிட், விற்பனை கணக்கு செலவு. பிரைமரி புக் என்ன நாங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம். என்ன பிரைமரி புக் இதுக்கு பிள்ளைகள்? இதுக்கு என்ன பிரைமரி சொல்லுங்க பிள்ளைகள். கடன் விற்பனைக்கு எங்க பதிவு நீங்க? மூலப்பதிவு எங்க பதிவு நீங்க? விற்பனை நாளேடு.
விற்பனை நாளேடு ஆகவே போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். சேல்ஸ் ஜேர்னல், சேல்ஸ் ஜேர்னல் அல்லது சேல்ஸ் டே புக், விற்பனை நாட்குறிப்பேடு அல்லது விற்பனை நாளேடு. அதற்கு சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். சேல்ஸ் இன்வாய்ஸ், விற்பனை பட்டியல் அல்லது விலை பட்டியல். சேல்ஸ் இன்வாய்ஸ், விலை பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல். ஆகவே இப்ப உங்களுக்கு இங்க வரப்போகுது ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் தானே பிள்ளைகள். ஆகவே இங்க வரும் பிள்ளைகள் சேல்ஸ் டெபிட் சைட்ல சேல்ஸ் என்று வரப்போகுது. டெபிட் சைட்ல வரப்போகுது பிள்ளைகள், சேல்ஸ் என்று வரப்போகுது. இப்ப அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு வரும் பிள்ளைகள். இப்ப சேல்ஸ் நடைபெற்றால் அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்றா, ஒன்னு என்ன செய்வானுங்களுக்கு முதல் ரிட்டர்ன் பண்ணுவான். நான் அவன் கேட்ட ப்ராடக்ட் அவனுக்கு கொடுக்காட்டி அவன் என்ன செய்யலாம் பிள்ளைகள், திருப்பி உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணலாமா இல்லையா. ஆகவே இதுல இன்னும் ஆறு வர போற இரண்டாவது டிரான்சாக்ஷன் ரிட்டர்ன் இன்வெர்ட், உட்திரும்பல் அல்லது சேல்ஸ் ரிட்டர்ன், விற்பனை திரும்பல். ரெண்டு விதமா சொல்லுவாங்க பிள்ளைங்களா, ரிட்டர்ன் இன்வெர்ட் உட்திரும்பல் அல்லது சேல்ஸ் ரிட்டர்ன் விற்பனை திரும்பல். அதுக்கு என்ன ரிட்டர்ன் பதிவு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இப்ப வித்தது உங்களுக்கு திரும்பி வரப்போகுது, கட்டாயம் அவன் நீங்களுக்கு காசு தர மாட்டான். ஏன்னா ரிட்டர்ன் பண்ணா கல்வியில காசு தருவான். அப்ப கட்டாயம் ரிசீவபிள் வந்து கிரெடிட் பண்ண போறோம். அப்ப டெபிட் எங்க பண்ணுவோம், ரிட்டர்ன் இன்வெர்ட் அக்கவுண்ட் டெபிட், உட்திரும்பல் கணக்கு வரவு, ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. டபுள் எழுதிக்கொள்ளணும் பிள்ளைங்களா. ரிட்டர்ன் இன்வெர்ட் அக்கவுண்ட் டெபிட், உட்திரும்பல் கணக்கு வரவு, ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இப்ப இந்த ரிட்டர்ன் இன்வெர்ட் பிரைமரி புக் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ரிட்டர்ன் இன்வெர்ட் டே புக் அல்லது ரிட்டர்ன் இன்வெர்ட் ஜேர்னல், உட்திரும்பல் நாளேடு அல்லது உட்திரும்பல் நாட்குறிப்பேடு என்று சொல்லுவோம் இல்லையா. அப்ப ரிட்டர்ன் இன்வெர்ட் டே புக் அல்லது ரிட்டர்ன் இன்வெர்ட் ஜேர்னல், உட்திரும்பல் நாளேடு அல்லது உட்திரும்பல் நாட்குறிப்பேடு. அதுக்குரிய மூலாவணம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். என்ன வரப்போகுது மூலாவணம் ரிட்டர்ன் இன்வெர்ட் பண்ணுவோமாக இருந்தால் உத்திரமலுக்கு என்ன பிள்ளைகள், செலவுத்தாள் கிரெடிட் நோட், செலவு குறிப்பு என்றால் சொல்லுவோம் பிள்ளைகள். சரியான தமிழ் மீடியா செலவு குறிப்பு கிரெடிட் நோட். ரைட். இப்ப ரிட்டர்ன் இன்வெர்ட் இங்க வரப்போகுது, கிரெடிட் சைடுல வரப்போகுது ரிட்டர்ன் இன்வெர்ட். ரைட். இப்ப அவன் ஒரு குறிப்பிட்ட அளவான ப்ராடக்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டான். மிச்சத்துக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு பிள்ளைகள், கேஷ் காசு தரலாம் அல்லது வங்கிக்கு ஊடாக டிரான்சாக்ஷன் செய்யலாம். ஓ அப்ப என்ன வர போறீங்க, மூன்றாவது கேஷோ பேங்க், காசு அல்லது வங்கி. கேஷோ பேங்க், காசு அல்லது வங்கி. மூன்றாவது பிள்ளைகள் காசு அல்லது வங்கி. இப்ப என்ன நீங்கள் காசு உங்களுக்கு வர போகுது பிள்ளைகள், காசு வந்தா காசு கணக்கு வரவு. அதே மாதிரி அங்க என்ன நடக்க போகுது பிள்ளைகள், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட், கேஷ் பேங்க் கணக்கு கேஷோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட், காசு அல்லது வங்கி கணக்கு வரவு, ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட், வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ரைட். இதற்குரிய பிரைமரி புக்ஸுக்கு வந்தோம்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கேஷ் புக். நான் என்ன உங்களுக்கு பிள்ளைகள் ஏழு நீங்க படிச்ச மாதிரி இப்ப அந்த கேஷ் ரிசீவ் ஜேர்னல் என்ற விஷயத்தை பார்க்கறத விட நாங்கள் கேஷ் புக் ஒன்று போடுவோம். ரிசீவ் ஜேர்னல் கூட பிள்ளை இல்லை. ஆனா எம்சிக்கு பொறுத்தவரைக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி படிப்பிச்சேன் கிளாஸ்ல, கணக்கெல்லாம் செய்திருக்கேன். கேஷ் ரிசீவ்ட பதிகிறது எங்க பதிய போறோம் பிள்ளைகள், கேஷ் புக்ல தான் டெபிட் சைடுல இருக்கக்கூடிய கேஷ் ரிசீவ் ஜேர்னல் எல்லாம் பதிவோம் இல்லையா பிள்ளைகள். சோ அதை ஞாபகம் வச்சுக் கொள்ளணுமா. சோ இப்ப கேஷ் புக் அல்லது கேஷ் ரிசீவ் ஜேர்னல் போடலாம் பிள்ளைகள். காசு புத்தகம் அல்லது காசு பெறுவனவு நாளேடு, காசேடு அல்லது காசு பெறுவனவு நாளேடு, கேஷ் புக் அல்லது கேஷ் ரிசீவ் ஜேர்னல் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். அதுக்குரிய சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் தெரியும் பிள்ளைகள். ரிசீவ்ட் இன்வாய்ஸ், பெறுவனவு பற்றிச்சீட்டு, ரிசீவ்ட் இன்வாய்ஸ் பெறுவனவு பற்றிச்சீட்டு பிள்ளைகள் ஞாபகம் வச்சு கொள்ளணும் பிள்ளைகளா. ரிசீவ்ட் இன்வாய்ஸ் பெறுவனவு பற்றிச்சீட்டு. சோ இங்க வர போற பிள்ளைகள் கேஷோ பேங்க், இங்க வர கேஷோ பேங்க் வர போறார் பிள்ளைகள். இப்ப என்ன இந்த சிக்கல் வருமாடா பிள்ளைகள், சில டைம் நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப காசு ஏர்லியா எடுக்கணும் கடைக்கு நாங்க சில ஆஃபரை கொடுப்போம். அந்த ஆஃபர் என்னன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், அவர்தான் எங்களுடைய டிஸ்கவுண்ட். என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம், டிஸ்கவுண்ட்ல நான் உங்களுக்கு படிப்பிச்சேன் ஆல்ரெடி. ரெண்டு வகையான டிஸ்கவுண்ட் இருக்கு பிள்ளைகள். என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்க போகுது, ஒன்று வந்து பிள்ளைகள் கேஷ் டிஸ்கவுண்ட், காசு கழிவு. ரெண்டாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் சேல்ஸ் டிஸ்கவுண்ட், வியாபார கழிவு. ரெண்டு விஷயம் இதுல யாரு கணக்குக்கு வரும் உங்களுக்கு பிள்ளைகள், கேஷ் டிஸ்கவுண்ட். அங்க ரெண்டு வகையான டிஸ்கவுண்ட் இருக்க போகுது பிள்ளைகள். கேஷ் டிஸ்கவுண்ட் என்னென்ன இருக்க போகுது, காசு கழிவுல ஒன்று பிள்ளைகள் டிஸ்கவுண்ட் அலவுட் கொடுத்த கழிவு, ரெண்டாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பெற்ற கழிவு. அப்ப ஞாபகப்படுத்தி கொள்ளணும் பிள்ளைகள். சோ இங்க யார் இவரோட சம்பந்தப்படுறா, கடன்பட்டோர் பிள்ளைகள். கடன்பட்டோருடைய காசை நாங்க பெறுறதுக்காக அவருக்கு கழிவு கொடுப்போம்.
ஆகவே டிஸ்கவுண்ட் அலவுட் வருவார். ஸோ நாலாவது டிரான்சாக்ஷன் ஊடு செய்யல என்ன பிள்ளைகள் டிஸ்கவுண்ட் அலவுட். டிஸ்கவுண்ட் அலவுட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாவது டிஸ்கவுண்ட் அலவுட் கொடுத்த கழிவு. இதற்கு எட்டாவது டபுள் என்ட்ரி வந்து பிள்ளைகள் டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கவுண்ட் டெபிட் கொடுத்த கழிவு கணக்கு வரவு. டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கவுண்ட் டெபிட் கொடுத்த கழிவு கணக்கு வரவு. ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அந்த வகையில பிள்ளைகள் பிரைம் என்ட்ரி புக்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கேஷ் புக் அல்லது கேஷ் ரிசீவ்ட் ஜேர்னல். காசேடு அல்லது காசு பெறுவனவு நாளேடு. கேஷ் புக் அல்லது கேஷ் ரிசீவ்ட் ஜேர்னல். காசேடு அல்லது காசு பெறுவனவு நாளேடு. சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் பிள்ளைகள் ரிசீவ்ட் இன்வாய்ஸ் பெறுவனவு கட்டிச்சீட்டு. ரிசீவ்ட் இன்வாய்ஸ் பெறுவனவு கட்டிச்சீட்டு. சோ இங்க டிஸ்கவுண்ட் வர போற பிள்ளைகள் டிஸ்கவுண்ட் வர போற. அடுத்தது பிள்ளைகள் என்னண்டா இப்ப ஒரு சந்தர்ப்பத்துல நான் கடனுக்கு வித்துட்டேன். அவன் அந்த கிரெடிட் பீரியடை தாண்டி காசு தாரான்னு இல்ல. ஒரு கட்டத்துல எங்களுக்கு தெரியும் காசு தர மாட்டான். அங்க என்ன வேலை போற எங்களுக்கு பிள்ளைகள் பேட் டெட் வேலை போற. சோ ஐந்தாவது பிள்ளைகள் பேட் டெட் டிரான்சாக்ஷன் போடுவாங்க பிள்ளைகள். ஐந்தாவது நாங்க பார்க்க போறோம் பேட் டெட் அறவிட முடியா கடன். பேட் டெட் அறவிட முடியா கடன். டபுள் என்ட்ரி பிள்ளைகள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பேட் டெட் அக்கவுண்ட் டெபிட் அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இதற்குரிய பிரைம் என்ட்ரி புக்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். ஜெனரல் ஜேர்னல் பொது நாளேடு. ஜெனரல் ஜேர்னல் பொது நாளேடு. இதற்குரிய சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஜெனரல் ஜேர்னல். என்ன வர போற பிள்ளைகள் என்ன வர போற இன்வாய்ஸ். ஜெனரல் ஜேர்னல் இன்வாய்ஸ். ஜெனரல் ஜேர்னல் இன்வாய்ஸ் பெருவனவு நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து. பெருவனவு நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து. அப்ப இங்க பேட் டெட் வர போற பிள்ளைகள். பேட் டெட் வர போற. இப்ப இப்படி பேட் டெட் வருதுன்னு சொன்னா நான் ஆல்ரெடி அவனுக்கு என்ன செய்யலாம் சொன்ன பிள்ளைகள் இதை தடுக்கணும்ன்றதுக்காக நாங்க என்ன செய்யறோம் பிள்ளைகள் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுப்போம். இந்த பேட் டெப்ட் இயலுமான வரைக்கும் குறைக்கணும்ன்றதுக்காகத்தான் பிள்ளைகள் நிறுவனம் என்ன செய்ய பிள்ளைகள் இந்த டிஸ்கவுண்ட கொடுத்து காசு ஏர்லியா எடுக்கிறதுக்கு பார்க்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப என்ன நடக்கும்டா பிள்ளைகள் சம்டைம்ஸ் எங்களுக்கு செக் தருவார் பேங்க் கூட. அந்த செக் வந்து பிள்ளைகள் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் பிள்ளைகள் மறுதளிக்கப்படலாம். அப்ப என்ன நடக்க போகுது பிள்ளைகள் செக் தரேக்கங்களுக்கு இங்க பேங்க் சொல்லி கிரெடிட்ல வந்தது அது மறுக்கப்படைக்கங்க செய்ய போறாங்க பிள்ளைகள் டெபிட் பண்ண போறோம். டிஸ்கவுண்ட் செக். டிஸ்கவுண்ட் செக் மறுக்கப்பட்ட காசோலை. மறுக்கப்பட்ட காசோலை. அடுத்த டிரான்சாக்ஷன் பிள்ளைகள் போட்டுக்கொள்ளுங்கள். ஆறாவது டிரான்சாக்ஷன் டிஸ்கவுண்ட் செக் மறுக்கப்பட்ட காசோலை. டிஸ்கவுண்ட் செக் மறுக்கப்பட்ட காசோலை. இப்ப இதுக்குரிய டபுள் என்ட்ரி என்ன பிள்ளைகள் இப்ப டிஸ்கவுண்ட் செக் பிள்ளைகள் என்ன காசு அவருக்கு தர வேண்டிய காசுக்கு நான் செக்க கொண்டு கொடுக்குறோம். அந்த செக் மறுக்கப்படுறது திருப்பி கட்ட காசு தரணும் அவன் இல்லையா. சோ ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட். ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. வரவு. அப்ப என்னத்தான் வரவு வந்தவர் மறுக்கப்பட்ட காசோலையாள பிள்ளைகள். சோ வங்கி கணக்கு செலவு பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட். ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் அல்லது டிஸ்கவுண்ட் செக் அக்கவுண்ட் கிரெடிட் என்ன சொல்லுவோம் மறுக்கப்பட்ட காசோலை கணக்கு செலவுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் பொதுவாக வங்கி கூடாகத்தான் இதை நாங்க பதிவு செய்யறாங்க பிள்ளைகள். சரிதானே பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் வங்கி கணக்கு செலவு. இதற்குரிய பிரைமரி புக்ஸை பார்த்தா பிள்ளைகள் இப்ப நாங்க வந்து இப்ப கேஷ் வாங்குறோம் செக்க வாங்க வந்து பிள்ளைகள் ரிசீவ் எல்லாம் பதிவோம். கேஷ் புக்ல வந்து பிள்ளைகள் பெருமாள் பக்கம் பதிவோம். அது மறுதளிக்கப்படையாக வங்கி கணக்கு செலவு தானே என்ன செய்ய போறோம் நாங்க அதுக்குரிய ஒப்போசிட்ல பதிவோம். எங்க காசு எடி இருக்கு இங்கதான் சிக்கல் வரும் பிள்ளைகள். இப்ப உங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் புக் தான் இருக்கு. நாங்க கேஷ் புக் ஃபார்மேட் தான் 3 காலம் கேஷ் புக் பாத்துறாங்க 3 அடுக்கு காசு எடுத்து பாத்துறாங்க பிள்ளைகள். அந்த வகையில உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இது டெபிட் சைடு இது கிரெடிட் சைடு இல்லையா. இப்ப டெபிட் சைடுல இருக்க போற விஷயம் மறுதளிக்கப்படுற பிள்ளைகள் கிரெடிட் சைடுல பதியலாம். ஆனால் நீங்க அட்வான்ஸ் லெவல்ல படிக்க படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். இப்ப டெபிட்டை தனியா காட்டுவோம். அவர் என்னவா இருப்பார் பிள்ளைகள் இது ரிசீவ் ஜேர்னல் சொல்லுவீங்க. பிறகு பேமெண்ட் ஜேர்னல் தனியா காட்டுவீங்க பிள்ளைகள். கொடுப்பனவு நாள் தனியா காட்டுவீங்க. அப்ப இங்க பருவனம் மட்டும் பதிய போடும். இங்க செகண்ட் சைட் இல்ல தானே பிள்ளைகள் உங்களுக்கு. அப்ப என்ன செய்வீங்க ரிசீவ் ஜேர்னல் கேட்க மறுக்கப்பட்ட காசுல இருந்து உடனே பதிவீங்க. ஜெனரல் ஜேர்னல் பதிவீங்க படிச்சிருப்பீங்க பொது நாள். ஆனால் உங்களுடைய காசு புத்தகம் இருக்கேக்கா பிள்ளைகள் நீங்க ஜெனரல் ஜேர்னலுக்கு போயிடலாம். ஏன்னா காசோட பொறுத்த வரைக்கும் டெபிட் சைட் கிரெடிட் சைட் ரெண்டு விஷயம் இருக்கும். பட் டெபிட்ல இருக்க போற விஷயம் மறுக்கப்படுகிறாங்க என்ன செய்வோம் ஆட்டோமேட்டிக்கா
கிரெடிட் பண்ணுவோம். ஆகவே இங்க என்ன நடக்க போற பிள்ளைகளுக்குரிய பிரைமரி புக் கேஷ் புக். இதே நீங்க ரிசீவ் ஜேர்னல் தந்திருந்தாருண்டா அப்ப பிரைமரி புக் என்ன டிஸ்கவுண்ட் செக்குக்கு ஜெனரல் ஜேர்னல் ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ள பிள்ளைகளா. அதோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் கேஷ் புக் இருக்கிறபடியா பிள்ளைகள். இப்ப டிஸ்கவுண்ட் செக்கை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் அதுக்குரிய சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் பிரைமரி புக்னா கேஷ் புக் தான். இந்த டெபிட் சைடு இருக்க போது மறக்கப்படுறது கிரெடிட்ல படிக்கலாம். ஆனால் ரிசீவ் ஜேர்னல் செய்வீங்களாக இருந்தால் அங்க டிஸ்கவுண்ட் செக்குரிய ஜெனரல் சாரி பிரைமரி புக் என்ன ஜெனரல் ஜேர்னல் பொது நாளேடு. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். சோ இதற்குரிய சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கேஷ் புக் நீங்க மெயின்டைன் பண்ணீங்க கேஷ் புக் தான் வரப்போகுது. நீங்க கேஷ் ரிசீவ் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுவீங்களாக இருந்தால் ஜெனரல் ஜேர்னல். பிரைமரி புக்ஸ் பார்த்தாச்சு. சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் கேஷ் புக்கு என்ன பிள்ளைகள் இங்க கிரெடிட் சைடா வரப்போகுது கேஷ் புக். சோ இன்வாய்ஸ் சரியான பிள்ளை கைச்சா அதுக்குரிய இதே ஜெனரல் ஜேர்னல்ல பதிஞ்சீங்களா பிள்ளைகள் பதிவீங்க எங்க பதிவீங்க ஜெனரல் ஜேர்னல்ல பதிஞ்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகள். அதுக்குரிய சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் என்ன ஜெனரல் ஜேர்னல் இன்வாய்ஸ் சரியான பிள்ளைகள். ரைட். இப்ப டிஸ்கவுண்ட் செக் பார்த்துட்டோம். இப்ப செக் நாங்க வாங்கி ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா இப்ப அது டிஸ்கவுண்ட் ஆனா அந்த டிஸ்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள் நாங்க எலிமினேட் பண்ணணும். சோ அடுத்த டிரான்சாக்ஷன் போட்டுக்கொள்ள பிள்ளைகள். ஏழாவது டிரான்சாக்ஷன் போட்டுக்கொள்ள பிள்ளைகள். ஏழாவது டிரான்சாக்ஷன் போட்டுக்கொள்ள பிள்ளைகள். டிஸ்கவுண்ட் அலௌட் எலிமினேஷன். டிஸ்கவுண்ட் அலௌட் எலிமினேஷன். கொடுத்த கழிவினை நீக்குதல். கொடுத்த கழிவினை நீக்குதல். கொடுத்த கழிவினை நீக்குதல். சோ கொடுத்த கழிவுக்குரிய ஆப்போசிட்டான டபுள் எழுதினீங்க. சரி கொடுத்த கழிவுக்கு என்ன டபுள் எழுதுறாங்க பிள்ளைகள் டிஸ்கவுண்ட் அலௌட் என்ன டபுள் எழுதுறாங்க பிள்ளைகள் டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கவுண்ட் டெபிட் ரிசீவபிள் ஜேர்னல் அக்கவுண்ட் சாரி ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் இல்லையா. கொடுத்த கழிவு கணக்கு வரவு வருமதியாளர் கட்டுப்பாடு கணக்கு செலவு. இப்ப அதை ஆப்போசிட்டா மாத்த போறோம். வருமதியாளர் கட்டுப்பாடு கணக்கு வரவு கொடுத்த கழிவு கணக்கு செலவு. சோ ரிசீவபிள் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கவுண்ட் கிரெடிட். பிள்ளைகள் வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு கொடுத்த கழிவு கணக்கு செலவு. இதற்கு பிரைமரி புக் என்ன பிள்ளைகள் பிரைமரி புக் ஜெனரல் ஜேர்னல் பொது நாளேடு. ஜெனரல் ஜேர்னல் என்ன உங்களுக்கு எம்சிக்கு டைப்ஸ் क्वेश्चंस அந்த அப்படியே இத தான் மெயினா இங்க கேப்பா. ஜெனரல் ஜேர்னல் பொது நாளேடு. சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஆல்ரெடி தந்திருக்கோம் பிள்ளைகள். ஜெனரல் ஜேர்னல் வவுச்சர் இல்லையா பிள்ளைகள். ஜெனரல் ஜேர்னல் வவுச்சர் பிள்ளைகள் முதல்ல பேங்க்குக்கு போட்டுறாங்க இன்வாய்ஸ் இல்ல அது வவுச்சரா சரி. அது நாங்க அப்ப பார்த்தோமே பிள்ளைகள் அந்த டிஸ்கவுண்ட் செக்குக்கு பேங்க் என்ற வேலைக்கு இன்வாய்ஸ் இல்ல பிள்ளைகள் அது வவுச்சரா. அது ஞாபகம் ஜெனரல் ஜேர்னல் வவுச்சர் ரைட். இப்ப என்ன நடக்க போகுது பிள்ளைகள் இப்ப எலிமினேஷன் எலிமினேட்டட் டிஸ்கவுண்ட் அலௌட் எலிமினேட் கொடுத்த கழிவினை நீக்குதல் ரைட். இப்ப இன்னொரு பிரச்சனை வர போகுது பிள்ளைகள் புதுசா வர போறேன் என்னன்னா கென்ட்ரா என்ட்ரி என்று சொல்லி விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதிரீடு கென்ட்ரா என்ட்ரி அது செட் ஆஃப் சொல்லுவோம் பிள்ளைகள் இல்ல கென்ட்ரா என்ட்ரி. அதுக்குரிய புல் டீடைல்டா அதுக்குரிய நேம பார்த்தோம்னா பிள்ளைகள் சேல்ஸ் லெஜர் ஆப்போசிட் பர்ச்சேஸ் லெஜர் என்று சொல்லுவோம் பிள்ளைகளா. விற்பனை நாளேட்டிற்கு எதிரான கொள்வனவு நாளேடு லெஜர் விற்பனை பேரேட்டுக்கு எதிரான கொள்வனவு பேரேட்டு மீதி பிள்ளைகள். இப்ப அது என்னண்டா இங்க பொறுத்தவரை பாருங்க. இப்ப இந்த ரெண்டு பேர் தொடர்பு பட போடுற பிள்ளைகள் கென்ட்ரா அதான் எதிரிட பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தொடர்பு படுவின பிள்ளைகள். யார் அந்த ரெண்டு பேர் என்றா பிள்ளைகள் ஒரு ஆள் ரிசீவபிள் மற்றது வந்து பிள்ளைகள் பேயபிள். ஒரு ஆள் வருமதியாளர் பிள்ளைகள் மற்றவர் சென்மதியாளர். என்ன பிள்ளைகள் ரிசீவபிளும் பேயபிளும் எப்ப தொடர்பு படுவின என்றா ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ப உதாரணமா இப்ப ரிசீவபிள் ஏ எடுக்கிற பிள்ளைகள் பேயபிள் பி எடுக்கிறது வைங்க சரிதானே. வருமதியாளரை ஏ என்னும் பிள்ளைகள் சென்மதியாளரை பி என்னும் எடுக்கணும் வைங்க பிள்ளைகள். இப்ப இந்த வருமதியாளர் வந்த பிள்ளைகள் ஏ என்றவர் வந்த பிள்ளைகள் பிக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் கடனுக்கு பொருள் விற்கலாம். அது இன்னொரு சந்தர்ப்பத்துல பி வந்து ஏக்கு பொருளை கடனுக்கு விற்கலாம். விற்கலாத நிலத்தான பிள்ளைகள் ரெண்டு நிறுவனங்கள் தங்களுக்குள்ள பிள்ளைகள் டிரான்சாக்சன் செய்யுது. இவர் அவருக்கு விற்கிறார் அவர் இவருக்கு விற்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் வந்த பிள்ளைகள் ஏ வந்து ரிசீவபிள் ஆயிருக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்த பிள்ளைகள் பி ரிசீவபிள் ஆயிருக்கும். ஏ பேயபிளா இருக்கும் இல்லையா பிள்ளைகள். அப்ப அங்க என்ன நடக்க போகுதுன்னா பிள்ளைகள் இப்ப ஒரு கட்டத்துல காசு டிரான்சாக்சன் சொல்லுவார் ஏ சொல்லுவார் இப்ப நான் உங்களுக்கு தர வேண்டியதை பிக்கு சொல்லுவேன் கல்வி போட்டு
நீங்க எனக்கு தர வேண்டியதுக்கு எதிரா கழிச்சு கொள்ளுங்கள். இதான் கென்றா எதிரீடு. அதுக்கு எதிரா இதை செய்ய போறோம். இவர் கொடுக்க வேண்டியதுக்கு எதிரா அவர் கொடுக்க வேண்டியது கழிக்க போறோம். விளங்குதா பிள்ளைகள்? சோ இந்த கென்றா அப்ப இது எங்க வருவாருண்டா இந்த கென்றாவால வந்த பிள்ளைகள் இவற்றை மீது குறைஞ்சிடும். அவர் தர வேண்டியது நான் அவருக்கு கொடுக்க வேண்டியதுக்கு எதிராக கழிச்சிருந்தா மீது குறைந்தாரு. சோ இங்க வரும் கிரெடிட் சைட்ல அடுத்த டிரான்சாக்சன் போடுவோம் 8வது நினைக்கிறீங்களா கென்றா என்றால் எதிரீடு போடுவோம். கென்றா என்ட்ரி எதிர்பதிவு எதிரீடு. சோ இதுக்கு என்ன ரெட்ட பதிவு போட்டு பிள்ளைகள் டபுள் என்ட்ரி பேயபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சோ இதற்குரிய பிரைமரி புக்ஸ் என்ன பிள்ளைகள் ஜெனரல் ஜேர்னல் பொது நாளேடு ஜெனரல் ஜேர்னல் பொது நாளேடு சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஜெனரல் ஜேர்னல் வவுச்சர் பொது நாளேட்டு கைச்சாத்து பொது நாளேட்டு கைச்சாத்து. ரைட். இப்ப பிள்ளைகள் கடைசியான ஒரு ஆளை நோக்கி மூவ் பண்ண போறோம். பிள்ளைகள் கடைசிக்கு இன்னொரு நாளை பார்த்து கடைசிக்கு வரும். இதுல டெபிட் சைடு அடுத்த 9வது பிள்ளைகள் 9வது இன்ட்ரெஸ்ட் வட்டி என்று போடுவோம். பிள்ளை இன்ட்ரெஸ்ட் வட்டி. இப்ப ஒரு சில நிறுவனம் என்ன செய்ய மாட்டா பிள்ளைகள் ஒரு டைம் பீரியட கொடுக்கும் டெப்டர்ஸுக்கு கடன் மட்டும் இருக்கும். அந்த டைம் பீரியடுக்கு காசு தராட்டி பிறகு வட்டி விதிக்க வலிக்கும். விதித்த வட்டி என்ன உங்களுக்கு இல்லையா? அப்ப அந்த வட்டியால அவர் பிள்ளைகள் காசு அந்த வட்டியை சேர்த்து தனங்களுக்கு காசு தர வேண்டி இருக்கும் பிள்ளைகள் இல்லையா? சோ விதித்த வட்டி சோ இன்ட்ரெஸ்ட். சோ டெபிட் சைடுல போடுங்க பிள்ளைகள் டபுள் எழுதி கொள்ளுங்கள். ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் அக்கவுண்ட் கிரெடிட் பெற்ற வட்டி கணக்கு செலவு அல்லது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட் கிரெடிட் லாப நட்ட கணக்கு செலவு. பிரைமரி புக்ஸ் பார்த்தா பிள்ளைகள் அது அகைன் என்ன நாம வட்டியை விதிக்க போற மாட்டா ஜெனரல் ஜேர்னல் பொது நாளேடு சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஜெனரல் ஜேர்னல் வவுச்சர் ஜெனரல் ஜேர்னல் வவுச்சர். ரைட். இப்ப என்ன நோக்கி வர போறோம் பிள்ளைகள் இப்ப நாம ஆல்ரெடி பேட் டெப்ட் பதிஞ்சிட்டோம். போன மாதம் இப்ப இது இந்த மாதம் பதிஞ்சிருக்கோம். ஆல்ரெடி பேட் டெப்ட் பதிஞ்ச உடனே அவர் சொல்றார் நான் திருப்பி காசு தாரன் உங்களுக்கு. இப்ப அவர் திருப்பி காசு தாரன்டா நாங்க அதை திருப்பி அந்த பேட் டெப்ட் இல்லாமல் செய்யலாம இல்ல. அப்ப இங்க பிள்ளைகள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் 10வது டிரான்சாக்சன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். பேட் டெப்ட் ரிசீவ்ட் பேட் டெப்ட் ரிசீவ்ட் அறவிட முடியாது மீளப்பெற்று அறவிட முடியா கடன். பேட் டெப்ட் ரிசீவ்ட் மீளப்பெற்று அறவிட முடியா கடன். இங்க பிள்ளைகள் 2 டபுள் என்ட்ரி வரும் பிள்ளைகள். டபுளாவே நம்ம எழுதிக்கிற பிள்ளை உங்களுக்கு தெரியும் உங்களுக்காண்டியா நீங்க இந்த ஆர்டர் கழிக்கிறீங்க. முதலாவது என்ன சந்தர்ப்பம் பிள்ளைகள் when the cash received காசினை பெறும் போது. ஏண்டா அவன் ஆல்ரெடியே தராம தான் ஏமாத்தி அவனோட பேட் டெப்ட்னு காட்டினாங்க. அவர் வந்து சொல்றாருன்றா நாங்க திருப்பி காட்டலாம். அவர் எப்ப காசு தாராரோ அப்பதான் எலிமினேட் பண்ணலாம். சோ முதலாவது நடக்க போது பிள்ளைகள் cash received when the cash received எப்பொழுது நாங்க காசு பெறறோமோ அப்போதான் காட்டலாம். அதுக்கு என்ன டபுள் என்ட்ரி cash receive பண்ணிருக்க cash account debit காசு கணக்கு வரவு receivables control account credit வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ஞாபகம் இது கொள்ளணும் பிள்ளைங்களா. cash account debit காசு கணக்கு வரவு receivables control account credit வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. சோ அதுக்கு பிரைமரி புக்ஸ் கேஷ் புக் காசேடு சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ரிசீவ்ட் இன்வாய்ஸ் பெருமளவு பற்றி சீட்டு ரிசீவ்ட் இன்வாய்ஸ் சாரி செலவு பிள்ளைகள் பெருமளவு பற்றி சீட்டு. ரைட். இப்ப என்ன நடக்க போகுது பிள்ளைகள் இப்ப காசு நாங்க பெற்றுட்டோம். போன முறை ஆனா காட்டிட்டோம். அரசாங்கம் சும்மா விடுவானா அவரோட முடியாத போன முறை காட்டினபடியா பண்ண பிள்ளைகள் லாபம் குறைஞ்சிருக்கும். சோ அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டாக்ஸை குறைஞ்சு கட்டிடும். திருப்பி இப்ப காசு முறை பெற்றிட்டோம்டா அரசாங்கம் சொல்லுவா நீங்க போன முறை காட்டின நட்டத்தை இல்லாமல் செய்யுங்க என்ற வருமானமாக ரெகக்னைஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். சோ 2வது போட்டுக்கொள்ளும் பிள்ளைகள் ரெகக்னைஸ் த ரெவென்யூ வருமானமாக ஏற்பிசைவு செய்தல். ரெகக்னைஸ் த ரெவென்யூ வருமானமாக ஏற்பிசைவு செய்தல். சோ டபுள் என்ன பிள்ளைகள் நடக்க போகுதுன்னு சொன்னால் ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட் கிரெடிட் லாப நட்ட கணக்கு செலவு. ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட் கிரெடிட் லாப நட்ட கணக்கு செலவு. சோ இதுக்குரிய ஜெனரல் ஜேர்னல் பிள்ளைகள் பிரைமரி புக் பொது நாளேடு ஜெனரல் ஜேர்னல் வவுச்சர் பொது நாளேட்டு கைச்சாத்து விளங்குதா பிள்ளைகள் தான். கடைசி என்ன செய்யப்படும் நாங்க இவரை அப்ப இங்க 2 இடத்துல வரும் பிள்ளைகளா பேட் டெப்ட் ரிசீவ்ட் 2 இடத்துல வர போறார் பிள்ளைகளா. இப்ப கடைசியா கூட்டுவோம் பிள்ளைகள்
எந்த சைட் கூட இருக்குதோ உங்களுக்கு இல்லையா நாங்க பேலன்ஸ் பண்றது எந்த சைட் கூட இருக்கோ அந்த மற்ற சைடு மாத்துவோம் மறுபடி கிரெடிட் பேலன்ஸ் தந்தா அதை போடுவோம் உங்களுக்கு கிரெடிட் பேலன்ஸ் தாரானுண்டா நாங்க ப்ரோட் ஃபோர்வர்ட் ஹரி ஃபோர்வர்ட் போடுவோம் இல்லைங்களா அதானே ஹரி டவுன் ஹரி ஃபோர்வர்ட் ப்ரோட் ஃபோர்வர்ட் போடுவீங்க பிள்ளைங்க அதே மாதிரி கூட கூட்டி போட்டு ஹரி ஃபோர்வர்ட் ப்ரோட் ஃபோர்வர்ட் இவர் நோம்பலா வருவார் பிள்ளைங்க இதுதான் ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு இப்ப நான் உங்களுக்கு அதோட ஃபார்மேட் தந்திருக்கிறேன் அதோட டிரான்சாக்ஷன் குரிய டபுள் என்ட்ரி தந்திருக்கிறேன் பிரைமரி புக்ஸ் தந்திருக்கிறேன் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் தந்திருக்கிறேன் சோ இப்ப நான் இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா நான் பேயபிள்ஸ்க்கு போறது உங்களுக்கு அதோட ஃபார்மேட்டை பார்த்த விட கணக்கு பார்க்கலாம் இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா ரிசீவபிள்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா யாராவது ஒரு ஆள் 9 பேர் இருக்கிறீங்க சொல்லுங்க பிள்ளைங்க யாராவது ஒரு ஆள் இல்ல சார் பிரச்சனை இல்ல ரைட் சோ அடுத்த ஹெடிங் போட்டு கொள்ளுங்க பிள்ளைகள் பேயபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் இந்த ரெண்டையும் பார்த்துட்டோம்னா கணக்குக்குள்ள மூவ் பண்ணலாம் பிள்ளைகள் பேயபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு 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 இப்ப ரிசீவபிள்ஸ் மாதிரி கணக்கு டிரான்சாக்ஷன் எல்லாம் இல்ல பிள்ளைகள் இல்லையா சரியானே சோ இது ஒரு 8 வரைக்கும் அதிகமா பிள்ளைங்களா 8 வரைக்கும் அதிகங்க அதே மாதிரி 4 குலமா பிரிங்க முதலாவது என்ன பிள்ளைகள் டிரான்சாக்ஷன் ஊடு செயல்கள் இரண்டாவது டபுள் என்ட்ரி இரட்டை பதிவுகள் மூன்றாவது பிள்ளைகள் பிரைமரி புக்ஸ் முதன்மை ஏடுகள் நாலாவது சோர்ஸ் டாக்குமெண்ட் மூல ஆவணங்கள் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் மூல ஆவணங்கள் ரைட் இப்ப ரிசீவபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க அசெட் என்னபடியா டெபிட் சைட்ல வருவார்னு பார்த்தோம் அட்டாக் ஆக முடியல கிரெடிட் சைட் வரலாம் ரீசன் சொன்னாங்க உங்களுக்கு பேயபிள் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு லியாபிலிட்டி பரிப்பு இல்லையா அந்த பொறுப்புள்ளபடியா பிள்ளைகள் இவர் வந்து கிரெடிட் சைட்ல இருக்கலாம் அதுக்கான கட்டாயம் கிரெடிட் சைட்ல இருக்கணும் இல்ல சேம் டைம் டெபிட் லைன் வரலாம் சோ மீதி வந்தது பிள்ளைகள் செலவு பக்கம் இருக்கலாம் அதே டைம் வரவுலையும் வரலாம் ஏண்டா வரவுல எப்ப வருவார் என்ற 2 சந்தர்ப்பம் சொல்றான் பிள்ளைகள் அங்க பார்த்த மாதிரி திருப்பி 2 சந்தர்ப்பம் அவங்க என்ன மாத்திரம் முதலாவது பிள்ளைகள் இப்ப நாங்க கேஷ வாங்கின பிறகு அவன் பொருளை ரிட்டர்ன் பண்றாங்க ரிட்டர்ன் இன்வாய்ஸ் இங்க மாறி நிறுவனம் என்ன செய்யும் காசா கொடுத்துருந்தா இந்த வளங்குள்ள இருக்கு பிறகு நிறுவனம் செக் பண்ணி பார்க்கும் தான் கேட்ட ப்ராடக்ட் வரையில் அப்ப திருப்பி ரிட்டர்ன் பண்ணும் அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க தெரிய பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் ரிட்டர்ன் அவுட்வர்ட் after fully settled by the company return outward after fully settled by the company கம்பெனியினால் முழுமையாக தீர்ப்பளவு செய்ததன் பின்னர் வழி திரும்ப கம்பெனியினால் முழுமையாக தீர்ப்பளவு செய்ததன் பின்னர் வழி திரும்ப இரண்டாவது சந்தர்ப்பம் பிள்ளைகள் அட்வான்ஸ் அகைன் அப்போ வந்து வருமதியாளருக்கு பார்த்தோம் பிள்ளைகள் வாடிக்கையாளர் எங்களுடைய கடன் பற்றவங்க வந்து சொல்றான் நீங்க புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறீங்களா சோ இந்த காசு அட்வான்ஸா வச்சிருங்க அதே மாதிரி நிறுவனம் தண்ட வழங்குனதுக்கு போய் சொல்லுது நீங்க புதுசா ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறீங்களா சோ உங்களோட காசு அட்வான்ஸா வச்சிருங்க அந்த ப்ராடக்ட் எனக்கு தரும் அப்படி அந்த வழங்குனர் என்ன செய்யலாம் ஒன்றுல புது ப்ராடக்ட் தரணும் அல்லது நாங்க கொடுக்க வேண்டியதுக்கு எதிராக கழிச்சு கொள்ளுங்க அப்ப 2 சந்தர்ப்பம் அட்வான்ஸ் அந்த சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னா ஓகே பிள்ளைங்களா அப்போ ரிசீவபிள்ஸுக்கு பார்த்தோம் பிள்ளைகள் எப்ப ரிசீவபிள்ஸ் வருவாருன்னு பார்த்தோம் என்ன சந்தர்ப்பத்தில் கடன் விற்பனையாளர் வந்தாருன்னு பார்த்தோம் இவரப்ப விவகாரங்களுக்கு கடன் கொள்வனவு சோ டிரான்சாக்ஷன்ல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் முதலாவது கிரெடிட் பர்ச்சேஸ் கடன் கொள்வனவு கிரெடிட் பர்ச்சேஸ் கடன் கொள்வனவு கிரெடிட் பர்ச்சேஸ் கடன் கொள்வனவு இதற்குரிய டபுள் என்ட்ரியை பார்த்தோம்னா பிள்ளைகள் பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் கொள்வனவு கணக்கு வரவு பேயபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு சோ இங்க செலவுல போடுறீங்க பர்ச்சேஸ் சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு அதே மாதிரி பிள்ளைகள் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பிரைமரி புக்ஸ் பாக்கீங்க இங்க பிரைமரி புக்ஸ் பார்த்தா பிள்ளைகள் பர்ச்சேஸ் டே புக் அல்லது பர்ச்சேஸ் ஜேர்னல் கொள்வனவு நாளேடு அல்லது கொள்வனவு நாட்குறிப்பு அதே மாதிரி சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கொள்வனவு பட்டியல் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் கொள்வனவு பட்டியல் ரைட் இப்ப கிரெடிட் பர்ச்சேஸ் நடந்துட்டு என்ன செய்யலாம் நிறுவனம் தான் கட்ட ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணலாம் என்ன ரிட்டர்ன் பண்ண போறாங்க வேண்டாம் ரிட்டர்ன் அவுட்வர்ட் வெளித்திரும்பல் ரிட்டர்ன் அவுட்வர்ட் வெளித்திரும்பல் அல்லது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொள்வனவு திரும்பல்
என்ன பிள்ளைகள் payables control account debit payables control account debit அதே மாதிரி return outward account credit சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வழி திரும்பல் கணக்கு செலவு சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு வழி திரும்பல் கணக்கு செலவு பிரைமரி புக்ஸ் பார்த்தா ரிட்டர்ன் அவுட்வர்ட் டே புக் கொள்வனவு திரும்பல் நாளேடு ரிட்டர்ன் அவுட்வர்ட் டே புக் கொள்வனவு திரும்பல் நாளேடு அதற்குரிய மூல ஆவணம் சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் பார்த்தோம்னா பிள்ளைகள் இப்ப சேல்ஸ் ரிட்டர்னுக்கு பார்த்தோம் ரிட்டர்ன் இன்வர்டுக்கு பார்த்தோம் பிள்ளைகள் என்ன பார்த்தாங்க கிரெடிட் நோட்னு பார்த்தோம் அப்ப இவருக்கு என்ன டெபிட் நோட் வரவு குறிப்பு நீங்க வரவு தாள் என்ன படிச்சிருப்பீங்க வரவு குறிப்பு டெபிட் நோட் இப்ப பிள்ளைகள் ரிட்டர்ன் பண்ணி டெம்பரரி அடுத்து செய்யறோம் கேஷ் ஆஃப் பேங்க் மூன்றாவது டிரான்சாக்ஷன் போடுங்க கேஷ் ஆஃப் பேங்க் டிரான்சாக்ஷன் மூன்றாவது போடுங்க பிள்ளைகள் கேஷ் ஆஃப் பேங்க் காசு அல்லது வங்கி என்ன கட்டப்படி இவரை போடு கேஷ் அல்லது கேஷ் ஆஃப் பேங்க் என்ன போடு பேயபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு கேஷ் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் காசு அல்லது வங்கி கணக்கு செலவு காசு அல்லது வங்கி கணக்கு செலவு சோ இதற்குரிய சோர்ஸ் டாக்குமெண்ட் கேஷ் புக் காசேடு அல்லது கேஷ் பேமெண்ட் ஜேர்னல் காசு கொடுப்பனவு நாளேடு கேஷ் பேமெண்ட் ஜேர்னல் காசு கொடுப்பனவு நாளேடு அதற்குரிய சோர்ஸ் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன போடு வவுச்சர் பேமெண்ட் வவுச்சர் கொடுப்பனவு கைச்சாத்து சில பேமெண்ட் வவுச்சர் கொடுப்பனவு கைச்சாத்து ரைட் அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளைகள் இப்ப நாங்க காசை ஏர்லியா கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் தருவான் அது என்ன டிஸ்கவுண்ட் இருக்கும் பிள்ளைகள் இப்ப நாங்க வழங்குனதை கொடுக்க டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் அலோவ் இது நிறுவன டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ண போறோம் யார்கிட்ட இருந்து பிள்ளைகள் வழங்குனது நாங்க வாடிக்கையாளர் கொடுக்க டிஸ்கவுண்ட் அலோவ் நாங்க வழங்குனது இருந்து பிறகு டிஸ்கவுண்ட் ரிசீவ் சோ அடுத்த டிரான்சாக்ஷன் போடுவீங்க பிள்ளைகள் நாலாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பெற்ற கழிவு சோ டபுள் என்ட்ரி payables control account debit payable control account debit அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கவுண்ட் கிரெடிட் பெற்ற கழிவு கணக்கு செலவு சென்மதியாளர் கட்டுப்பாடு கணக்கு வரவு பெற்ற கழிவு கணக்கு செலவு அதுக்குரிய சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் அங்க பார்த்த மாதிரி தான் பிள்ளைகள் கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணி நீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இப்போ நார்மலா காசு புத்தகத்துல வரும் அல்லது கேஷ் ரிசீவ் பேமெண்ட் ஜேர்னல் சொன்னா கேஷ் பேமெண்ட் ஜேர்னல் போடுவீங்க சோ இப்போ கேஷ் புக் ஓ கேஷ் பேமெண்ட் ஜேர்னல் காசு புத்தகம் அல்லது காசேடு அல்லது காசு கொடுப்பனவு நாள் மூல ஆவணம் பிள்ளைகள் பவுச்சர் ஆனா பேமெண்ட் பவுச்சர் கொடுப்பனவு கைச்சாது ரைட் அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளைகள் இங்கெல்லாம் பேட் டெப்ட் எல்லாம் பெறாது பிள்ளைகள் கென்ட்ரா என்ற ஒரு விஷயம் பெற போறார் பிள்ளை கென்ட்ரா அப்போ விளங்கப்படுறார் கென்ட்ரா என்ட்ரி அல்லது சேல்ஸ் லெஜர் ஆப்போசிட் பேமெண்ட் லெஜர் என்று சொல்லுவோம் பிள்ளைகளா விற்பனை பேரடிக்கு எதிரான கொள்வனவு பேரேடு சேல்ஸ் லெஜர் ஆப்போசிட் பர்ச்சேஸ் லெஜர் கென்ட்ரா அல்லது சேல்ஸ் லெஜர் ஆப்போசிட் பர்ச்சேஸ் லெஜர் விற்பனை பேரேடுக்கு எதிரான கொள்வனவு பேரேடு அதற்குரிய மூல ஏடு என்னண்டா பிள்ளைகள் மூல ஏடு பிரைமரி புக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் என்ன ஜெனரல் ஜேர்னல் பொது நாளேடு மூல ஆவணம் ஜெனரல் ஜேர்னல் பவுச் பொது நாளேட்டு கைச்சாத்து சரியான பிள்ளைகள் சோ அதுக்கு டபுள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பேயபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் ரிசீவபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் சோ இங்க டெபிட்ல போடுவீங்க கென்ட்ரா என்ட்ரி அல்லது உங்களுக்கு என்ன பிள்ளைகள் சேல்ஸ் லெஜர் ஆப்போசிட் பர்ச்சேஸ் லெஜர் ரைட் அடுத்தது பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னா நாம கொடுக்குற செக்கும் ரிட்டர்ன் ஆகலாம் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் சோ இங்க போடுவீங்க கிரெடிட்ல டிஸ்கவுண்ட் செக் அடுத்த டபுள் என்ட்ரி அதாவது உங்களுடைய டிரான்சாக்ஷன் அடுத்த போடுவீங்க டிஸ்கவுண்ட் செக் மறுக்கப்பட்ட காசோடு என்ன டபுள் என்ட்ரி வர போகுது பிள்ளைகள் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் வங்கி கணக்கு வரவு பேயபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு வங்கி கணக்கு வரவு சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு இப்ப என்ன நடக்க போகுதுன்னா பிள்ளைகள் இதற்குரிய விஷயம் இப்ப நீங்க கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணினா கேஷ் புக்ல வருவேன் இதே நீங்க கேஷ் பேமெண்ட் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஜெனரல் லெஜருக்கு வருவேன் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும் கேஷ் புக் ஓ ஜெனரல் லெஜர் சோ இதற்குரிய சோர்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ரிசிப்ட் ஓ என்ன வர போகுது பிள்ளைகள் ரிசிப்ட் ஓ அடுத்து என்ன வர போகுது பிள்ளைகள் ஜெனரல் ஜேர்னல் பவுச்சர் பட்டிச்சீட்டு அல்லது பொது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து சரியான பிள்ளைகள் சோ அடுத்தது வந்தோம்னா பிள்ளைகள்
இப்ப இதுல பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம். அது கடைசியா அவன் நாங்க வாடிக்கையாளருக்கு பிள்ளைகள் இன்ட்ரெஸ்ட் போடுற மாதிரி அந்த டைம் லிமிட்டை தாண்டி நிறுவனம் பே பண்ணிட்டு அவன் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவான் இல்லையா? சோ இன்ட்ரெஸ்ட் அந்த போடுங்க இன்ட்ரெஸ்ட் அதை பார்க்கணும். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு இருக்கு பிள்ளைகளா ஒரு கணக்கு தரையாக நீங்க யோசிக்கணும். நிறுவனத்துக்கு இன்ட்ரெஸ்ட் விதிக்கப்பட்டிருக்கா அல்ல நிறுவனம் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கா? வட்டி. இரண்டாம் பிள்ளைகள் டபுள் தெரியும் பிள்ளைகள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் ஓ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட் டெபிட். விதித்த வட்டி கணக்கு வரவு வட்டி செலவின கணக்கு வரவு அல்லது லாப நட்ட கணக்கு வரவு பேபிள்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் கிரெடிட் சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இதற்குரியது ஜெனரல் ஜேர்னல் பவுச்சர். ரைட். இப்போ என்ன செய்ய போறோம் பிள்ளைகள் இவரை கூட்டுவோம். கூட்டி போட்டு எங்களுக்கு இங்க ஹரி ஃபார்வர்ட் தந்தா டெபிட் சைடுக்கு அது நாங்க போடுவோம் ப்ரோட் ஃபார்வர்ட். நார்மலா ஹரி ஃபார்வர்ட் ப்ரோட் ஃபார்வர்ட். பிள்ளைகள் இந்த வரவு மீதி தந்தா அந்த மீதியை போட்டுட்டு கூட்டி போட்டு தான் அப்புறம் செலவு மீதி எடுக்கணுமா? சராட்டி அந்த வரவு மீதி தேவையில்லை. சரியான பிள்ளைகள் இப்ப ரெண்டு ஃபார்மேட் பார்த்துருக்கிறோம். ஸோ ஒரு கணக்கு எழுதுவோம் பிள்ளைகள். ரெண்டு கணக்கு வந்து பார்த்துட்டு நாங்க இது அடுத்த ஏரியாவுக்கு போனோம்னு சொன்னா இந்த படம் முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு ஆற மாதிரி எம்சிக்கு கொஸ்டின் தருவேன் உங்களுக்கு. சரிதானே? ஸோ ஒரு கொஸ்டின் இந்த ஃபார்மேட் கிளியராக வரணும் தாண்டி the following informations are provided for you. பின்வரும் தகவல்கள் உமக்கு தரப்படுகின்றன. The following informations are provided for you. பின்வரும் தகவல்கள் உமக்கு தரப்படுகின்றன. அதுல முதலாவது 1st January 2019 என்று போடுவீங்க. முதலாவது 1/1/2019 1/1/2019 இதுல போடுவீங்க பிள்ளைகள். இதுல போடுவீங்க பேலன்ஸ் brought forward மீதி வந்தது. பேலன்ஸ் brought forward மீதி வந்தது. அதுல வந்து பிள்ளைகள் போடுவீங்க டெப்ட் கடன் பட்டோ அல்லது ரிசீவபிளா டெப்ட். இதுல டிஆர் சிஆர் போடுவீங்க. வரவு செலவு இல்லையா? டிஆர் சிஆர் வரவு செலவு என்று போடுவீங்க. டெப்டருக்கு 40,000 வரவு செலவு வந்து பிள்ளைகள் 3,500. கடன் பட்டோருக்கு 40,000 டெபிட்லையும் கிரெடிட்ல 3,500 பிள்ளைகள். அதே மாதிரி பிள்ளைகள் கிரெடிட் கடன் கொடுத்தோ டெபிட்ல வந்து பிள்ளைகள் 4,000 கிரெடிட்ட பொறுத்தவரைக்கும் 25,000. டெபிட்ல 4,000 கிரெடிட்ல 25,000 பிள்ளைகள். சரிதானே? ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் பிள்ளைகள். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ரெண்டாவது சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். Sales and purchase respectively. Sales and purchase are respectively. Sales and purchase are respectively. விற்பனை மற்றும் கொள்வனவு முறையே விற்பனை மற்றும் கொள்வனவு முறையே ரெண்டு போட பிள்ளைகள் 700,000 and 480,000. 7 லட்சம் பிள்ளைகள் 4,80,000. Sales and purchase are respectively என்று போட்டு பிள்ளைகள் புரியுது. இதுக்கு கீழே பிள்ளைகள் மூன்றாவது இன்ஃபர்மேஷன் பிள்ளைகள் 30% of sales are cash. 30% விற்பனை காசு அடிப்படையில். 30% sales are cash. 30% விற்பனை காசு அடிப்படையில். அதே மாதிரி 25% of purchase are on credit basis. 25% கொள்வனவுகள் கடன் அடிப்படையில். அது கேஷ் தானா பிள்ளைகளா? 25% கேஷ். சரிதானே? 25% ஆர் கிரெடிட் பேசிஸ் பிள்ளைகளா? சரிதானே? கேஷ் பேசிஸ் 25%. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? 30% காசுண்டா பிள்ளைகள், 70% என்ன? கடன். 25% காசுண்டா 75% என்ன பிள்ளைகள்? கடன். விளங்குதா? நாலாவது return inwards and return outwards. Return inwards and return outwards and போட்டுட்டு பிள்ளைகள் கீழே எழுதிக்கொள்ளுங்க. return inwards கீழே எழுதிங்க பிள்ளைகள் 10,000. return outwards கீழே எழுதிங்க பிள்ளைகள் 8,000. return inwards அல்ல பிள்ளைகள் உட்திரும்பல் மற்றும் வெளித்திரும்பல் என்று போட்டுட்டு பிள்ளைகள் உட்திரும்பல் கீழே எழுதிங்க 10,000, வெளித்திரும்பல் கீழே எழுதிங்க 8,000. அஞ்சாவது பிள்ளைகள் the following items are identified. The following items are identified on general journal. On general journal. பின்வரும் உருப்படிகள் பொது நாளேட்டில் இனங்காணப்பட்டன. The following items are identified in general journal. அல்லது on general journal. பின்வரும் உருப்படிகள் பொது நாளேட்டில் இனங்காணப்பட்டன. அதுல முதலாவது பிள்ளைகள் bad debt,
அறவிட முடியா கடன் 7000. பேட் டெட் அறவிட முடியா கடன் 7000. இரண்டாவது பிள்ளைகள் கண்ட்ரா எதிரீடு 5000. கண்ட்ரா எதிரீடு 5000. மூன்றாவது பிள்ளைகள் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7000. பிரேக்கெட் போடுவீங்க டெப்டர்ஸ் என்று போடுவீங்க. வட்டி வருமானம் 7000. பிரேக்கெட் போடுவீங்க பிள்ளைகள் கடன் பட்டோ. அதே மாதிரி பிள்ளைகள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் 4000. வட்டி செலவீனம் 4000. பிரேக்கெட் கிரெடிட் கடன் கொடுத்தோர் என்று போடுவீங்க பிள்ளைகள். கடைசி பிள்ளைகள் ஆறாவது கடைசி போடுவீங்க பிள்ளைகள் டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் ரிசீவ்ட் ரெஸ்பெக்டிவ்லி. டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் ரிசீவ்ட் ரெஸ்பெக்டிவ்லி என்று போட்டு 4000 5000. கொடுத்த கழிவு மற்றும் பெற்ற கழிவு முறையே என்று போட்டு பிள்ளைகள் 4000 5000 போடுவீங்க. ரிக்வெஸ்ட் வேண்டப்படுவது prepare the following control accounts. Prepare the following control accounts. பின்வரும் கட்டுப்பாட்டு கணக்குகளை தயாரிക്കുക. ஒன்று ரிசீவபிள் வருமதியால், 2 பேயபிள் சென்மதியால். சோ நான் உங்களுக்கு 2 minutes டைம் தரேன் பிள்ளைகள். எனக்கு ஆன்சர் செய்து கூட சொல்லுங்க பிள்ளைங்களா. சரி, அட்லீஸ்ட் சாட் பாக்ஸ்ல போடுங்க. கதைக்க பயப்படுறீங்க, அந்த கிளாஸ்ல அப்படி இருக்கிறீங்களே கதைங்க பிள்ளைங்களா. இப்ப நீங்க யார் கதைக்கணுங்க தெரியா? சரி, செய்துட்டீங்களா பிள்ளைகள்? செய்தாச்சா? என்ன ஆன்சர்? ரிசீவபிள்ஸ் என்ன ஆன்சர் பிள்ளைகள்? சொல்லுங்க பிள்ளைகள், செய்தாச்சா? ரைட், இது ஃபார்மேட்டை பார்த்து பதிகிறது பிள்ளைகள். ஸோ நீங்க ஃபார்மேட்டை பார்த்து பதிவீங்கன்னு நம்புறேன். ஸோ நாங்கள் அடுத்த கிளாஸ் இது செகண்ட் பார்ட் இருக்கு பிள்ளைகள். என்ன இது அடுத்த பகுதி ரீகன்சிலேஷன் பார்க்கணும் பிள்ளைகள். எனக்கு கூட்டி பார்த்தோம்னு சொன்னா இவர் முடிஞ்சிருவா. ஸோ அடுத்த கிளாஸ் நாங்கள் இவரை முடிச்சிட்டு பிள்ளைகள் சோல் ட்ரேடர்ஷிப்புக்குரிய தனி வியாபாரத்திற்குரிய நிதி கூட்டுகளை ஆரம்பிக்க போறோம். உங்களுடைய ஃபைனல் பேப்பர்ல வந்து பிள்ளைகள் 4 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். தனி வியாபாரம் முடிவு கணக்கு 4 வினாவாவது உங்களுக்கு கேட்கப்படும் பிள்ளைகள். அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன பிள்ளைகள் போன முறை எக்ஸாம் பேப்பர் மார்ச் பேப்பர் நடந்தா உங்களோட எக்ஸாம் பேப்பர் முதலாவது எக்ஸாம்ல என்னென்ன ஏரியால குறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன், அந்தந்த ஏரியாஸ் நீங்க இந்த மாதிரி டெவலப் பண்ணணும். சிஎஸ் ஸ்ரீலங்காவால எங்களுக்கு மெயில் அனுப்பி இருக்கிற பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்ண சொல்லி, ஸோ அந்தந்த ஏரியாஸ் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுல நீங்க கூட ஸ்கோப் பண்ணணும். இந்த கூடுதலா குறையத்த ஏரியா தான் திருப்பி செய்யலாம் பிள்ளைகள் ரிப்பீட் பண்ணலாம்.
சரிதானே? சொன்ன அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். சரிதானே? ரைட்.